அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது நூலுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்கிறேன். இந்த நூல்தானது என் வாழ்க்கை பயணம். ராஜபாட்டை அல்ல முள்ளில் ரோஜா என்று தமிழ்ச்செம்மல் முனைவர் சே. குமரப்பன் அவர்கள் அவருடைய நூல் அது. இவர் கண்டவராயம்பட்டியை சார்ந்தவர். தேவகோட்டை சேவிகன் அண்ணாமலை கல்லூரியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். பல்வேறு விதமான போராட்டங்களிலும் ஜாக்டோ ஜியோ, மியூட்டா என்ற எல்லாவற்றிலுமே பங்கேற்று நிறைய அறிவொளி இயக்கம் எல்லாவற்றிலும் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு நிறைய சேவைகள் செய்து, மேலும் கோவிலூர் மடத்திலும் கல்லூரிகள் உருவாக்கத்திலும் பெரும் பங்காற்றி மிக பெரும் சேவைகள் செய்துள்ளார். அவரை பற்றி பார்ப்போம் பாருங்கள். அவருடைய ஒரு அதாவது தன் வரலாறு பற்றி எழுதலாமா என்று அவருக்கு யோசனை வந்தபோது பல்வேறு விதமான இதை யோசிச்சிருக்கார். சத்திய சோதனை மாதிரியெல்லாம். சரி, நாமும் நம்முடைய வாழ்க்கை நடந்தவற்றை பதிவு செய்யலாம் என்ற எண்ணத்தில் இந்த நூலை எழுத சொன்னாங்க. கிட்டத்தட்ட மல்லிகை பதிப்பகம் இது. 400 பக்கம், 304 பக்கம், 400 ரூபாய் விலை. இந்த நூல் ஏன் எழுதணும் ஒரு விவாதம் பண்ணி அதுக்கப்புறம் எழுதியிருக்காங்க. சரித்திரத்தில் எழுதப்பட வேண்டியவைன்னு பல்வேறு விதமான பெரியவர்கள் நீதியரச கற்பக விநாயகம் மாதிரி உள்ளவங்களாம் அவரை வாழ்த்தியிருக்காங்க. அதை வச்சு இவங்க இந்த நூலை எழுதியிருக்காங்க. ஜூன் 24 வந்திருக்குது. நல்ல ஒரு அழகான ஒரு சித்திரமாக சுவாரஸ்யமாக இருந்தது. 2 நாளில் படித்து முடித்தேன். அவங்களுடைய குழந்தை பருவம், பள்ளி படிப்பு, முன்னோர்கள், அவருடைய செஞ்ச தர்மங்கள், கண்டவராயம்பட்டியிலேருந்து இந்த சாலை போட்டது, புளிய மரங்களை நட்டது எல்லாம், அவருடைய பெற்றோர் தாயினுடைய ஒரு உழைப்பு, அது மாதிரி தாய் தந்தையரை கூட்டி கொண்டு காசிக்கு சென்ற பயணம், அதெல்லாம் ரொம்ப நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது. மனைவியை பற்றி ரொம்ப நல்லா அழகாக சொல்லியிருக்காங்க. எனக்கு நானே கேள்விப்பட்டிருக்கேன். எழுக அப்படின்னு சொன்ன உடனே எழுந்து பின்னாடியே வந்துடுவாங்கன்னு. இவங்களுடைய நிறைய டூர் போகிறதுக்கு ஆர்வம் இருக்குது இந்த குமரப்பன் அவர்களுக்கு, பேராசிரியருக்கு. அதே மாதிரி அவர் மனைவிக்கு அவ்வளோ ஆர்வம் இல்லாட்டி கணவர் சொல்வதெல்லாம் கேட்டு செய்வாங்கன்னு. நடுவுலையே அவங்க மனைவி அந்த வீட்டிலையே சிட்ஃபண்ட் மாதிரி நடத்தும் போதெல்லாம் இவங்களே எல்லாத்தையும் எடுத்து எழுதி, இவங்களுடைய எழுத்துக்கள்லாம் ப்ரூஃப் பார்க்குறது எல்லாமே அவங்க தான். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருக்கிறாள் மாதிரி மல்லிகா ஆட்சி இருக்காங்க. நிஜமாகவே அவங்க தொழவும் வணங்கவும் தக்கவங்க. ரொம்ப ஆச்சரியமாகவும் நல்லா இருந்தது அவங்கள பற்றி படிக்கும்போது. சிறு வயதில் ஏற்பட்ட கஷ்டங்கள், படிக்கும்போது ஏற்பட்ட கஷ்டங்கள், கல்லூரியில் ஏற்பட்டது, பணியில் ஏற்பட்டதுன்னு அவ்வளவையும் ஒரு அழகான சித்திரமாக முன் வைக்கிறாங்க சேதுராமன் சார். இந்த முனைவர் பட்ட ஆய்வுக்கெல்லாம் என்ன எடுத்தாங்கன்ட்டு, இந்த ஓணன் ரத்தத்தை மாதிரி சேமித்தது, அடுத்தது அறிவொளி இயக்கத்தை எம்ஃபில் எடுத்தது, இது பிஹெச்டியில் எடுத்தது. அதே மாதிரி இவங்களுடைய குடும்பத்தில் ஆன்மீகத்தில் இவங்களுக்கு எவ்வளோ ஈடுபாடு, இவங்க ஐயா பாட்டையா எல்லாம் செஞ்சது, அவங்க வெளிநாட்டில் கொண்டு வைக்க போனது, கொழும்புலேருந்து கொண்டு வந்து வாழ்க்கையோடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவ்வளவுமே இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ தூரம் உயர்வாக போய் அதன் பிறகு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே அந்த போராட்ட குணம் இவங்களுடைய அந்த போராடும் குணம் இவங்க ரத்தத்திலே ஊறியிருக்கு. அதனால் நியாயத்துக்கு, நேர்மைக்கு, நீதிக்கு எல்லாத்துக்குமே இவங்க போரிடுறாங்க. அது அவங்களுடைய பையன் கூட ஒரு தடவை ஸ்கூலில் குத்சியா காந்தி வந்தபோது கேட்டாங்களாம், இந்த மாதிரி எல்லாம் அதிகாரிகள்லாம் இவ்வளவு பணியில் இருந்துக்கிட்டு லஞ்சமெல்லாம் வாங்குறாங்களேன்னு. அதுக்கு கேட்டானே ஒரு கேள்வின்னு சொல்லிட்டு விகடன் கூட ஒரு கவர் பேஜ் போட்டிருந்துச்சுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இவங்கள மாதிரி இவங்க பிள்ளைங்களுமே சிறப்பானவங்க. 2 பிள்ளைகள், ஒரு மகன். ஒவ்வொருத்தர் பிறந்ததுமே பணியில் சேர்ந்தது, பெண் பார்க்காம பெண்ணை மரணம் செய்து கொண்டது, அது மாதிரி ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகாக சுவாரஸ்யமாக போய்கிட்டே இருக்குது கதை படிக்க. கண்டவராயம்பட்டியில் இருந்து தேவகோட்டையில் பணியில் சேர்ந்தது, படித்தது, கல்லூரி பருவம், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இவங்க படிக்கும்போது நடந்தது. அப்போல்லாம் கல்லூரி அழகப்பா மாதிரி அழகாக அண்ணாமலையிலையும் எவ்வளவு இடங்களில் எவ்வளவு அரசியல் இருக்குது. அதாவது விடுதியிலையும் சரி, கல்லூரிகள்லையும் சரி, பணிகளையும் சரி, இந்த பாலிடிக்ஸ் எவ்வளவு அதை அவங்க அதெல்லாம் எழுதும்போது நமக்கே ரொம்ப இதாக இருக்குது. இவ்வளோ தூரம் ஒரு ஒரு சூழலில் ஒரு ஆணுக்கே இவ்வளவு ஒரு சங்கடங்கள் வந்தால் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு இருக்கும். நமக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் கிடைக்கல. ஆனால் படிக்கும்போதே இதுவாக தான் இருக்குது. இத்தனை போராட்டங்களில் மாணவர்களுக்காக ஒரு தரம் ஜெயில் போகும்போது இவங்கெல்லாம் உயர் வகுப்புக்காரங்க. அதனால் இவங்களுக்கெல்லாம் நல்ல அதாவது ஆசிரியர் போராட்டத்தை கைதாகி 4 தரம் உள்ள ஜெயிலில் போயிருக்காங்க. அப்போ போகும்பொழுது ஜட்ஜிட்ட சொல்லும்போது இவங்கெல்லாம் கொஞ்சம் உயர் வகுப்பில் போடணும், நல்லா கொஞ்சம் வசதியான உணவுகள் கொடுக்கும்போது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாரன் ஜட்ஜ். பார்த்துட்டு ஒரு 2-3 பேருக்கு மேலே யாருக்குமே 1000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் மேலே இவங்கெல்லாம் எப்படி உயர் வகுப்பை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறீங்கன்னு உடனே இவங்க முணுமுணுத்தாங்களாம். அந்த சம்பளம் கேட்குறதுக்காக தான் நாங்கள் அந்த சம்பளத்தை அடையிறதுக்கு தான்
அவ்வளோ தூரம் நாங்கள் போராடுறோம். ஆனால் இவங்க நடத்தின போராட்டம்லாம் ஒரு அர்த்தம் உள்ளது. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் ஸ்கூல்லேயும் சரி காலேஜஸ்லேயும் சரி எல்லாேருக்கும் நல்ல சம்பளம் நல்ல பென்ஷனும் கிடைக்கிது. இவங்க வந்து ஒரு தனியார் கல்லூரியில் தான் வேலை பார்த்துருக்காங்க, சேவகன் அண்ணாமலையில். அதுலேயுமே இவருடைய ஒரு உண்மையான உணர்வுகள் நம்ம சொல்ல போகும்பொழுது நம்ம எப்படி எதிரி போல் பார்க்கப்படுறோங்கிறத இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு நடப்பு விஷயத்தை உண்மை கசக்கும்பாங்களா, அது மாதிரி ஒரு இந்தந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்தந்த இது இருக்குதுன்னு சொல்லும்போது என்னையே எதிர்த்து பேசுகிறியான்ற அளவுக்கு அந்த நிர்வாகத்தில் இருந்தவங்க நடந்துக்கிட்டாங்களாம். அது மாதிரி அப்போ வந்து நம்ம உண்மையைத்தானே சொன்னோம், நம்ம வந்து நடந்ததைத்தானே சொன்னோம், நம்மளுடைய கருத்தை சொல்லலையேன்னு இவங்க சொல்லும்போதெல்லாம் ஒரு அந்த ஆதங்கம்லாம் நமக்கு வந்து நம்மளையும் அது தோண வைக்குது. இந்த மாதிரி இது கரெக்டு தானே அப்படின்னு. ஆனால் என்றைக்குமே உண்மையை பேசுகிறவங்க கஷ்டம்தான் படணும். ஏன்னா பொய் பேசி மேலே போனவங்க தான் நிறைய பேர் குறிப்பிட்டிருக்காங்க. இவங்களே ஒரு சில பேர் முதல்வராக வந்த பின்னாடி இவங்களை பிடிச்சி போட்டு அடிக்கிறது. அதாவது சம்மந்தமே இல்லாமல் இவங்க ஏன் நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு நினச்சி அவங்க ஏதாவது நல்லவங்க நல்லதே நினைப்பாங்க, கெட்டவங்க கெட்டதே நினைப்பாங்கங்கிறது இதுலேருந்து தெரியுது. அதே மாதிரி சீதாலட்சுமி ஆட்சி காலேஜில் நடக்கப்பட்ட போராட்டங்கள், அதுக்கு வைரமுத்து அழைச்சது, அந்த கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்காக ஒரே ஒரு பார்வையாளராக சிவசுப்ரமணியன்ற ஒரு பேராசிரியர் இருந்தது. அப்புறம் குடிசை கல்லூரி வெளிப்பக்கமாக இதெல்லாம் எனக்கு 89களில் நடந்ததுன்னு நாங்கள் அவ்வளோவா எனக்கு தெரியல. ஆனால் அதெல்லாம் படிக்கும்போது இவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கான்னு தெரிஞ்சிச்சு. இவங்க தினம் போய் கல்லூரியில் பாடம் எடுத்துகிட்டு அந்த கல்லூரிக்கு வேற போய் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய மாணவிகளை தங்க வச்சு அவங்களுக்கான ஒரு டெம்பரரியாக அலுவலகம் ஏற்படுத்தி அந்த மாதிரிலாம் எல்லா விஷயங்களுமே அது மாதிரி. இது மட்டும் இல்லை, தரிசு நில மேம்பாடு, அறிவொளி இயக்கம், அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிறைய இடங்களில் இருப்பாங்க. ஆனால் சில இது பிடிக்காட்டி வெளியே வந்துடுறாங்க. அந்த மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கம் அது மாதிரி. அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆன பிறகு கோயிலூர் பாரம்பரிய இது மியூசியம் அதை அமைக்கிறது, திருநெல்லை இதழ் கொண்டு வந்தது, இந்த சுவாமிகள் வந்து இவங்களை வந்து கல்லூரி ஆரம்பிக்க கூப்பிட்டது. அதன் பின் 65 வயதுக்கு மேலே அவங்களவங்க பணி செய்ய முதல்வராக இருக்கக்கூடாதுன்னு இந்த பணிக்காக, அதாவது நாங்கள் தொடர்பு அதிகாரியாக இருந்தது கோயிலூருக்கு. அதன் மூலமாக நிறைய மாணவர்களை நிறைய பேருக்கு விழிப்புணர்வு, கல்வி, எல்லா வசதிகளும் அடிப்படை வசதிகளும் கிடைக்கிறதுக்கு இவங்க உதவி இருக்காங்க. அது மாதிரி இந்த இந்த இதில் வந்து நடைபாதை நண்பர்கள்னு சொல்லிட்டு தேவகோட்டில் இருக்காங்க. அவங்களோட இருக்க உறவு, அவங்க செஞ்சது, இவங்க 2 பேர் காப்பாற்றிருக்காங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் இருந்தபோது அந்த ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனது, அந்த சமயத்தில் ஏற்பட்ட உணர்வுகள், அது என்ன தான் செஞ்சது எல்லாத்தையும் நல்லா எழுதியிருக்காங்க. அதுமாரி இவங்க உலகம் பூரா சுற்றி இருக்காங்க. போகாத நாடே இல்லை. பையங்க 2 பேருமே வெளிநாட்டில் இப்போ மகள் எல்லாருமே இருந்திருக்கும்போது பயணத்துக்கு அஞ்சாதவங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பயணங்களை தொடர்ந்து துருக்கி, ஜெர்மனி, டென்மார்க்கு அங்கே போய் இருந்துக்கிட்டு நம்ம இந்த பால்லாம் வந்து ஏசி இது குளிராக இருக்கிறதால வெப்பநிலையை பராமரித்து தான் பால் கறக்குறாங்க, நம்ம ஊரில் இயற்கையாகவே கிடைக்குதுன்னு நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி பர்மா சுற்றுப்பயணமெல்லாம் நம்முடைய ஒரு சுற்றுப்பயணமாகவும் இருக்குது, நம்முடைய நகரத்தோடைய வாழ்வியலை ஆவணப்படுத்துகிறதாகவும் இருக்குது. நகரத்தார் கட்டிய கோயில்கள், கம்போடியா, அப்புறம் அந்த பர்மா பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. நம்முடைய ஒரு நம்முடைய வேர்கள் அங்கே இருந்ததை பற்றி, பசுமந்தான், ஆரடி தண்டபாணி கோயில், கம்பை தனவசிய சங்கம், அது மாதிரி. அப்புறம் துபாய் போனது, துபாய், அபுதாபி எல்லா இடங்கள்லையும், முக்கிய இடங்கள்லையும். அப்புறம் கனடா போனது பற்றியெல்லாம். அப்புறம் தொண்டர்களை அடையாளம் காட்டிய கலைப்பயணங்கள்னு சொல்லிட்டு இவங்களோட இணைந்து பயணித்தவர்களை பற்றியும் இவங்க நல்லா குறிப்பிட்டிருக்காங்க. இவங்களுக்கு உதவி செய்தவங்க, இவங்களோட பயணம் செய்தவங்க எல்லாரையும். அப்புறம் எப்படி எழுத்தறிவு கற்றுக் கொடுத்தாங்கன்னா, எளிதாக எழுதக்கூடிய எழுத்துக்கள், அந்த எல் மாதிரி, அந்த மாதிரி ஒற்றைக்கோடு எழுத்துக்கள் மாதிரி உள்ளவற்றையெல்லாம் வந்து அந்த அறிவொளி இயக்கத்தின் மூலமாக முதல் படிக்க கற்றுக் கொடுக்கும்போது எப்படி கற்றுக் கொடுக்கலான்றத நிறைய சிலபஸ், அதாவது இவங்க உருவாக்கியிருக்காங்க. அறிவொளி இயக்கத்துக்காக, மாணவர்களுக்காக, நிறைய இயக்கங்களுக்காகவும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இந்த மாதிரி கற்றுக் கொடுக்கலான்றத அதான் அவங்களுடைய ஆய்வாகவும் இருந்திருக்குது. குழந்தைகளுக்கு அறிவியல் இயக்கத்துலேயும் துளிர்லையெல்லாம் இருந்து அந்த அறிவியல் இயக்கத்தில் 5வது வகுப்புலேருந்து கொண்டு வந்து கல்விக்காக நிறைய சேவை செஞ்சுருக்காங்க இவங்க. அந்த எப்படி அந்த எளிமையாக பயிற்றுவிக்கலாம், செயல்முறை கற்றல் இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி எப்படி அந்த இதை கொண்டு வரலான்றது இவங்களுடைய ஆய்வே அதுவாக இருந்ததால் இவங்க வந்து நிறைய மாணாக்கர் குழந்தைகளுக்கும் குழந்தைகளுக்கும் நிறைய விழிப்புணர்வும் நிறைய கல்வி சேவையும் இவங்களை வச்சு தான் சிலபஸே நிறைய பண்ணியிருக்காங்க அந்த படிப்பு திட்டத்துக்கெல்லாம். அது மாதிரி இவங்க சந்தித்த பிரமுகர்கள், சிறை அனுபவங்கள் எல்லாமே ஜாக்டோஜியோ இது மாதிரி நிறைய இதுக்கு நிதி திரட்டி கொடுத்தது. அப்புறம் மகள் பிறந்தது நல்லா இருக்கு. ஏன்னா அந்த ஒரு பொண்ணு வந்து
அந்த பொண்ணு தான் எங்களுக்கு எல்லாம் இப்போ வந்து டிக்கெட் எடுக்கிறதெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் ஒரு பொண்ணு ஒன்று வேணுங்கிறது ஒரு உண்மை தான் வாழ்க்கையில். பையங்க என்ன தான் பாசமாக இருப்பாங்க இருந்தாலும் பெண் என்பதும் ஒரு 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 அபூர்வமான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு உணர்வு தான் பெண் குழந்தை என்பதும். அது மாதிரி அவங்க வீடு கட்டினது, அதுமாதிரி தீப்பெட்டி தொழிற்சாலை நடத்துனது, என்னென்னலாம் உண்டோ அவ்வளோ செஞ்சுருக்காங்க. இவங்க தன்னால் முடிஞ்சது எல்லாத்தையும் செய்யலான்ற மாதிரி செஞ்சுருக்காங்க. பேரன் பேத்திகளை, மருமகளை எல்லாம் ஒரு அழகான அறிமுகத்தோட மனைவியையும் பற்றியும் ஒரு நல்ல ஒரு வார்த்தைகளில், அப்புறம் தேவகோட்டை அந்த அரசு ஐயாவோட இதில் எல்லாம் பேசுனதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தேவகோட்டை பற்றி, கண்டவராயன் பற்றி, எல்லா உறவினர்களை பற்றியும் முடிந்தவரை ஒரு அழகான அறிமுகத்தோடு நல்லா இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. இவங்க மணி விழாக்கள், குடும்ப சுற்றுலாக்கள் எல்லாமே இருக்குது. நிச்சயம் எல்லாரும் படித்து பயன்பெற வேண்டிய நூல். நகரத்தாரில் பிரமுகர்களில் நிச்சயம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஆசிரியர், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஒரு மாமனிதர், நிறைய மக்களுக்கு உதவி செய்து நிறைய பேருக்கு எல்லா ஜாதி இனம் மதம் பார்க்காம ஜின்னான்ற கலிபுல்லாக்கான என்னமோ அதை நினைக்கிறேன், இது பள்ளத்தூரில் அவரை பற்றியும் ஒரு கிறிஸ்துவர் முஸ்லீம் இதெல்லாம் ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லா ஆசிரியர்களோடு இணைந்து பயணித்து எல்லா மனிதர்களோடையும் இணைந்து பயணித்த ஒரு மாபெரும் ஆளுமை இவர். நிச்சயம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புக்கை வாங்கி படிங்க. மல்லிகை பதிப்பகம், விலை ரூபாய் 400. நன்றி.